மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 2ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம நியூஸ் பேப்பரை நல்லா படித்து அதுலேருந்து எப்படிலாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி வருது அதை நமக்கு கிளியராக எடுத்து கொடுத்துட்றோம். அதே மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்புடைய சப்ஜெக்ட் தவிர அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு இப்படி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து தொகுத்து வழங்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி போனஸ் கேள்விகள்லேருந்து இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி இப்படி நிறைய இருக்குது. அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற அந்த போட்டித் தேர்வுகளில் எதுவாக இருக்கட்டும், சரியா, அத்தனை போட்டித் தேர்வுகளையும் நம்ம அடித்து தூக்குற அளவுக்கு சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்புகளை தினந்தோறும் தொகுத்து வழங்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவது உறுதி இந்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள. சரிங்களாமா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 2ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, முக்கிய தினங்கள். சரியா? முக்கிய தினங்களுக்கு நம்ம எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். டிசம்பர் 2ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு மறக்கக்கூடாத முக்கியமான ஒரு தினம் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் சொல்லுவாங்க. சரியா? தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு அன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில், சரிங்களா, ஒரு மோசமான விஷவாயு கசிவு சம்பவம் ஏற்பட்டது. சரிங்களா? அந்த விஷவாயுவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தைல் ஐசோசைனைடு சொல்லுவாங்க. இந்த எந்த தொழிற்சாலைகள் அதற்கான அந்த வாயு கசிவு விபத்து ஏற்பட்டது அப்படின்னு யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இங்கிலாந்து நாட்டிற்கு சொந்தமானது. அந்த போபால் விஷவாயு கசிவு தொடர்பான அந்த நஷ்டஈடு தொடர்பான அந்த வழக்கு, சரிங்களா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு 1989. மறக்கக்கூடாது. சரிங்களா? அந்த விஷவாயு கசிவு ஏற்பட்ட அந்த டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் 4ஆம் தேதி கூட இருந்தது. அதை முன்னிட்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் என்னைக்கு சொல்லிக்கிறாங்க? டிசம்பர் 2ஆம் தேதி. மறக்கக்கூடாது. சரிங்களாமா? சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான தினம் டிசம்பர் 2ல் இருக்கு. என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அடிமை ஒழிப்பு தினம். சரிங்களா? இந்த தினத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் வழங்கிய வருஷம் 1949. சரியா? 1949 அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட நாள், நேஷனலைஸ் பண்ணது ஜனவரி 1, 1949. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. 1949ல் அந்த வருஷம் தான் சர்வதேச அடிமை ஒழிப்பு தினம். ஓகேவா? அதே மாதிரி டிசம்பர் 2ஆம் தேதி என்பது உலக கணினி கல்வி தினம், சரிங்களா, என்று கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் நவம்பர் 30ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னா கணினி பாதுகாப்பு தினம். சரி, உலக கணினி கல்வி தினம் அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி. கணினி கம்ப்யூட்டர் தொடர்பான எல்லா விஷயங்களும் சரி நம்ம விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணினி பாதுகாப்பு தினம் நவம்பர் 30ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. இதுதான் டிசம்பர் 2ஆம் தேதியில் இருக்கிற சில முக்கியமான தினங்கள். அடுத்ததாக இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கிய செய்திகளை பார்க்கலாமா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஒரு சூப்பரான பாயிண்ட் வந்துட்டு இது ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கம்மா, தலைப்பு பாருங்க, தகவல் தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை புதிய உத்தரவு. சரிங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சிம் கார்டு, ஒரு மொபைல், ஒரு நம்பர், ஒரு சிம் நம்பரை பயன்படுத்தி நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த சிம்மை எடுத்தால் கூட மொபைல் அது சம்மந்தப்பட்ட அந்த மொபைலில் நம்ம அந்த சிம் கார்டு இல்லாமல் இருந்தால் கூட அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம முதல்ல பயன்படுத்தின அந்த மொபைல் நம்பர், சிம் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவோ பயன்படுத்தணும் அப்படின்னா அது எந்த நம்பரை வச்சு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணமோ அந்த நம்பர், மொபைல் நம்பர் அந்த அக்கௌண்ட்டில், அந்த செல்ஃபோனில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டா அந்த மொபைல் செயலியை நம்மளுடைய அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. கவனம் பாருங்க. சரிங்களா? சரி, பாருங்க, இணைய சைபர் மோசடிகள், சரியா, மோசடிகளை தடுக்கும் நோக்கத்துடன் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட செயலி சார்ந்த தகவல் தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இந்த புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, என்ன உத்தரவு அப்படிங்கிறத பாருங்க. எந்த உத்தரவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதன்படி ஒரு பயனர் எந்த எண்ணை, எந்த மொபைல் நம்பர், சரி, செல்போனை பயன்படுத்தி அந்த தகவல் தொடர்பு செயலி வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ ஏதோ ஒரு மொபைல் செயலியை பதிவு செய்தாரோ அவர் பயன்படுத்தும் கைபேசியில், செல்போனில் அந்த எண்ணின் சிம் கார்டு தொடர்ந்து இணைந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரிங்களா? கைபேசியிலிருந்து, செல்போன்லேருந்து சிம் கார்டு அகற்றப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ
அந்த சேவைக்கான அந்த செயலிக்கான சேவைக்கான அணுகல் துண்டிக்கப்பட வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த மொபைல் செயலி நிறுவனங்களுக்கு. சரிங்களா? இது தவிர மேலும் இந்த தகவல் தொடர்பு செயலிகளின் வலைத்தள சேவைகளிலும் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் பயனர்கள் தானாக வெளியேற்றப்படுவார். இந்த மாதிரி ஒரு சூப்பரான தகவலை சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. யார் மூலமாக? மத்திய தொலைத்தொடர்பு துறை மூலமாக. சரிங்களா? சரி, அதே மாதிரி இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? என்னன்னு சொல்லி பாருங்க. அடுத்த 90 நாட்களுக்குள் இதை நடைமுறைப்படுத்த அந்த சோஷியல் மீடியா நிறுவனங்களுக்கு அவகாசம் வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசு. கவனமா இருங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு சிம் கார்டை பயன்படுத்தி நம்ம வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த செயலியை நம்ம பயன்படுத்தும் போது அந்த செல்ஃபோனில் அந்த சிம் கார்டு இருக்கணும். சரியா? சிம் கார்டை அகற்றிட்டு ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப் மட்டும் சும்மா அதே நம்பரை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு சம்மந்தப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க? 90 days. அதாவது 3 மாதத்துக்குள்ளே இதை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் இந்த வாட்ஸ்அப் மூலமாக சோஷியல் மீடியாவில் நடக்கிற அந்த கிரைம், சரி, அந்த குற்றங்களை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சூப்பரான ஒரு செய்தி. கவனமாக இருங்க. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான மொபைல் செயலி, இதுவும் அதனுடன் தொடர்புடைய செய்தி தான் பாருங்க. சஞ்சார் சாதி செயலி. சரி, சாதி. ஓகேவா? பாருங்க, புதிதாக தயாரிக்கப்படும் அல்லது மற்றும் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கைபேசிகளிலும் 120 நாட்களுக்குள் சஞ்சார் சாதி செயலி நிறுவி இருக்க வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இனிமே நீங்கள் வந்துட்டு புதுசாக தயாரிக்கிற எந்த ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும் அல்லது ஃபாரின்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற எந்த ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், சரியா, அந்த எல்லா செல்ஃபோன்லேயும் அடுத்த 120 நாட்களுக்குள் என்ன மொபைல் செயலி? ஆட்டோமேட்டிக்காக சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பாருங்க, இந்த மொபைல் செயலியானது இந்திய தொலைத்தொடர்பு துறையினால், சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லுவாங்களே, இந்திய தொலைத்தொடர்பு துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, பாருங்க, இது எதற்காக சொல்லி பாருங்க. மொபைல் பயனர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் செல்போன் திருட்டுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. சரியா? சிம்பிளாக சொல்றதா இருந்தால் இந்த சஞ்சார் சாதி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக, சரி, அந்த மொபைலில் வந்துட்டு நம்ம வாங்கும்போதே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த சஞ்சார் சாதி மொபைல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக நமக்கு நிறைய மோசடிகள், சரி, நிறைய கிரைம் நடக்குது. உங்களுக்கு பரிசு தொகை விழுந்து உள்ளது, சரிங்களா? ஒரு 50 லட்ச ரூபா பரிசு தொகை விழுந்திருக்கு, அதுக்கு 5000 ரூபாய் நீங்கள் சேவை கட்டணமாக செலுத்தினா போதும். இப்படி நிறைய அழைப்புகள், தேவையில்லாத விஷயங்கள் அதில் வரும். இதை தவிர்ப்பதற்கும் ஒருவேளை நம்ம செல்போன் மிஸ் ஆகிருக்கலாம் அல்லது நம்மகிட்ட இருந்து யாராச்சும் ஆட்டையை போட்டு திருடி இருக்கலாம். அப்படி திருடப்பட்ட மொபைல் ஃபோனை என்ன செய்ய முடியாதவங்க மீண்டும் பயன்படுத்த முடியாத வகையில் அந்த செல்போனை பயன்பாட்டை முடக்க முடியும். அதுக்கு தான் என்ன பயன்படுத்துகிறாங்க? சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி. சரிங்களா? சரி, பாருங்க, என்னென்ன வசதிகள், என்னென்ன சேவைகள் இந்த செயலி மூலம் வழங்கப்படுகிறது, சஞ்சார் சாதி மூலமாக என்னென்ன வசதிகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, முக்கிய சேவைகள். நம்பர் 1 பாருங்க, உங்கள் பெயரில் உள்ள மொபைல் இணைப்புகளை அறிதல். சரியா? நம்ம பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறத அறிய முடியும். அதற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த வசதியின் பெயர் டாஃப்காஃப், TAFCOPன்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? அடுத்து, இரண்டாவது முக்கியமான நன்மை, தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல்களை தடுப்பது. அதுக்கு உள்ள வசதிக்கு பேர் CEIR அப்படி சொல்லுவாங்க. மக்களே, இது ஏற்கனவே குரூப் 1 எக்ஸாமில் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து, சாதனத்தின் ஒரு மொபைலை வாங்குறோம் அப்படின்னா அதோடைய நம்பகத்தன்மையை சரிபார்த்தல். சரியா? அந்த இப்போ IMEI நம்பர்லாம் சும்மா பேருக்கு சில பேர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு. அப்படிலாம் இல்லாமல் உண்மையிலே இந்த IMEI நம்பருக்கு தான் இந்த செல்போன் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைல் போனோட சாதனத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் இந்த சஞ்சார் சாதி மொபைல் செயலி பயன்படுத்தப்படும். அதே மாதிரி மோசடி தகவல் தொடர்புகளை புகாரளிக்க, மோசடி தகவல் தொடர்பு ஏதாவது நடந்தது அப்படின்னா அது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்குது. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஷாப்ஷூன்னு சொல்லுவாங்க. இப்படி 4 வகையான சேவைகளை வழங்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சஞ்சார் சாதி மொபைல் செயலியோட முக்கியமான நோக்கம். இந்த சஞ்சார் சாதி செயலியை தான் புதுசாக நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கினாலும் சரி, ஓகேவா, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செய்தி, கவனமாக இருக்குமா.
அடுத்து பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. நவம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல். சரியா, ஜிஎஸ்டி என்பது ஜூலை 1, 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சரியா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் தேதி 1ஆம் தேதி வெளியிடுவாங்க, 2ஆம் தேதி நமக்கு நியூஸ் பேப்பரில் வரும். சரியா, ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதம் எவ்வளவு வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரும். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம், ஏன்னா நமக்கு இப்போ டிசம்பர், சரியா, டிசம்பர் 2ஆம் தேதி எனக்கு நவம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரியா, நம்ம எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவும் ஃபியூச்சரில் போட போகிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம எக்கனாமிக்ஸில் எல்லாமே ஒன்று கூட விடாமல் கம்ப்ளீட்டாக வீடியோ போடும். இந்த ஜிஎஸ்டி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 2025 1.70 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் ஆகியுள்ளது. இதில் மொத்த உள்நாட்டு வருவாய் 2.3% குறைந்து 1.24 லட்சம் கோடியாக இருந்தது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஏன் குறைஞ்சிருக்குது, சரியா, மொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டியின் மூலம் உள்நாட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த வரி வருவாய் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. பாருங்க, செப்டம்பர் 22, 2025 இந்த டேட்டை மறக்காதீங்க மக்களே. இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் 22, 2025. இந்த தேதி முதல் அமலுக்கு வந்த 375 எத்தனமா 375 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. சரிங்களா, நம்ம பாரம்பரியமாக நம்ம அடிக்கடி ஒரு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய அந்த பேசிக் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டது. சரிங்களா, எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 375 வகையான பொருட்களுக்கு. அதனால அதுலேருந்து கிடைச்ச அந்த ஜிஎஸ்டி வருமானம் பாதிக்கப்பட்டதுனால தான் இது மொத்த உள்நாட்டு வருவாய் ஜிஎஸ்டிக்கான வருமானம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, பாருங்க, பொருட்களின் இறக்குமதியிலிருந்து, சரி, வெளிநாடுகளிலிருந்து பொருட்களின் இறக்குமதியிலிருந்து கிடைக்கும் வருவாய் நவம்பரில் 10.2% அதிகரித்து ரூபாய் 45,976 கோடியாக உள்ளது. அப்போ உள்நாட்டுக்குள்ளேயே கிடைக்கிற அந்த ஜிஎஸ்டி, சரிங்களா, அது குறைஞ்சிருக்குது. பொருட்களின் இறக்குமதியிலிருந்து கிடைக்கும் வருவாய் அந்த ஜிஎஸ்டிலிருந்து கிடைக்கிறது 10.2% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, இனி ஒரு சில பாயிண்ட் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. சரியா, ஜூலை 1 அப்படின்னா நமக்கு என்னதான் ஞாபகம் வரணும் சொல்ல பார்க்கலாம். ஜூலை 1 அப்படின்னா ஜிஎஸ்டி தினம், மறக்காதீங்க. டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 1, 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் அது முறைப்படி செயல்பாட்டுக்கு வந்தது ஜூலை 1, 1862. இதே மாதிரி வேற தேசிய மருத்துவர்கள் தினம், பிசி ராய் அவர்களின் பிறந்த நாள் ஜூலை 1ஆம் தேதியில் நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது. சரியா, ஹால்மார்க் முத்திரை, சரிங்களா, போனஸ் கேள்வி கேட்கலாமா? தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை இடுவது எப்போது முதல் கட்டாயம்? டேட்டு ஜூலை 1ஆம் தேதி, வருஷம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதில சொல்லுங்க. சரியா, அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது. அதே மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா, அடுத்து போலாமா? ஜிஎஸ்டி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 101. சரியா, எந்த வருஷம்? 2016 கொண்டு வந்திருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101. சரியா, 101 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், 101 அப்படின்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மொய். சரியா, எந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளை வாங்கினாலும் மத்திய அரசுக்கு நம்ம என்ன வைக்க வேண்டியது இருக்குது? மொய் வைக்க வேண்டியது இருக்குது. என்ன வடிவத்தில்? ஜிஎஸ்டிங்கிற பேரில் நம்ம ஒரு மொய் வைக்க வேண்டியது இருக்குது. 101ன்னா மொய் ஞாபகம் வரணும், கவனம் பாருங்க. சரியா, 101 மொய் கையில் வை, அப்போ தான் நீங்கள் என்னது இலையில கையை வையி சாப்பாடு பிரியாணி சாப்பிடுங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 101 2016. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் எத்தனாவது பில்லுமா? 122வது. அது அறிமுகப்படுத்தப்பட்டது 2014. அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி தொடர்பானது 101 2016. அந்த ஜிஎஸ்டி தொடர்பான அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படி பார்த்தீங்கன்னா 122 வருஷம் 2014. ஓகேவா, அந்த மாதிரி அந்த ஜிஎஸ்டிஐ சரியா யார் அறிமுகப்படுத்தினாங்க அல்லது யார் நிதியமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா அப்போதைய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள். சரிங்களா, கவனம் பாருங்க. அந்த ஜிஎஸ்டிக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள். சரியா, இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள். 14 யாருமா? ராம்நாத் கோவிந்த் அவர்கள். தற்போதைய மற்றும் 15வது இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பவர் யாரு? 15வது குடியரசுத் தலைவர்
திரௌபதி முர்மு அவர்கள். சரிங்களா? சரி, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள ஒரு ஜிஎஸ்டி தொடர்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி புதிய வரி விகிதம். வழக்கம் போல நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி என்பது 5%, 12%, 18%, 28%, இந்த 4 விகிதங்களை தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருப்பாங்க. ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி ஐட்டம்ஸ், அதே மாதிரி பாவ பொருட்கள் சொல்லுவாங்க, சின் ப்ராடக்ட்ஸ், உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் சின், SIN, சரி, சின் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அதுக்கு மத்திய அரசு, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சா எத்தனை சதவீதம் வரி போடலாம்? 40% வரி விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? இது ஏற்கனவே இருந்தது. ஆனால் செப்டம்பர் 22, 2025 முதல் ஜிஎஸ்டி வரி என்பது 2 விகிதங்களில் மட்டுமே வசூலிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுல 5%, அடுத்ததாக 18% மறக்காதீங்க. சரிங்களா? இது நடைமுறைக்கு வந்தது செப்டம்பர் 22, 2025. இது வந்ததுனால தான் நிறைய அடிப்படை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு வழங்கப்பட்டதுனால தான் உள்நாட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி வசூல் குறைந்துள்ளது. கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டி. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். சரியா? நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் தொடங்கியது, பயங்கரமான அமளி ஏற்பட்டது. அப்படி இருக்கும், எப்பவுமே அமளியா தான் இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் SIR சொல்லுவாங்களே, SIR என்ன விரிவாக்குமா? எத்தனை வாட்டி நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது SIR தொடர்பான ஒரு சலசலப்பு, ஓகேவா, ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுனால நேற்று தொடங்கிய சரிங்களா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பயங்கரமான அமளி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ்ல வந்ததுனால நாடாளுமன்றத்தில், பார்லிமெண்ட்ல எத்தனை வகையான கூட்டத்தொடர்கள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நான் வந்து கொடுக்க போறேன். பாருங்க, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், சரி, பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லுவாங்க. சரியா? பட்ஜெட் பெரும்பாலும் எப்போ தாக்கல் செய்வாங்கம்மா? பிப்ரவரி 1ஆம் தேதியில் தாக்கல் செய்யப்படும். கவனமா இருங்க. சரிங்களா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? முடிஞ்சா பதில் சொல்ல பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வழக்கம், நடைமுறை எந்த ஆண்டு முதல் முறையாக பின்பற்றப்பட்டது? சரி, பிப்ரவரி 1ஆம் தேதி எந்த ஆண்டு முதல் முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது? பதில சொல்ல பார்க்கலாம். அப்போ பட்ஜெட் தொடர்பான கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. அதனைத் தொடர்ந்து மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் என்பதுனா ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடைபெறும். 3வது முக்கியமான ஒரு கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர், எப்போதிலிருந்து? நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அதுதான் இப்போ நமக்கு தொடங்கியிருக்கு. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு என்ன பெருமா? குளிர்கால கூட்டத்தொடர். எப்போ நடைபெறும்? நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். மறக்கக்கூடாது. இதுதாமா நம்முடைய மொத்த 3 நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாம்மா? அடுத்த ஒரு செய்தி பாருங்க, நீங்க எல்லாருமே பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, வரும் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, முக்கியமான சில பவன்கள். சரி, நம்ம ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கோம், கொஞ்சம் பாருங்க. அதாவது ராஷ்டிரபதி பவன் என்ன பேருமா? ராஷ்டிரபதி பவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜ்பவன் தெரிஞ்சிருக்கும், மௌசம் பவன் இருக்குது, அடுத்து யோஜனா பவன் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்குமா? அதாவது ராஷ்டிரபதி பவன் என்பது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வைக்கப்பட்ட பெயர். சரியா? இப்ப இருக்கிற பிரசிடென்ட் தங்கி இருக்கிற அந்த பேலஸுக்கு என்ன பேரு? ராஷ்டிரபதி பவன். சரிங்களா? அந்த ராஷ்டிரபதி பவனுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது 1912, 1912 தொடங்கினாங்க. அந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற வருஷம் 1929. ஓகேவா? இப்ப இருக்கிற ராஷ்டிரபதி பவன் அப்படி இருக்கட்டும், அதுல எந்த பிரச்சனை இல்லை, அப்படி போயிட்டே இருக்குது. பாருங்க, அடுத்து வர்ற ராஜ்பவன். சரியா? ராஜ்பவன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில், சரி, ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் அவர் தங்கி இருக்கிற அந்த மாளிகை, அந்த பவனுக்கு தான் என்ன பேரு? ஆளுநர் மாளிகை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அதுக்கு தான் தற்போது பெயர் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த டைம்ல தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் திரு RN ரவி அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன ராஜாவா? சரியா? அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த ராஜ்பவன் அப்படிங்கிறத மக்களுக்கான மாளிகை, அதாவது லோக் பவன் என்று மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முறைப்படி எப்போ? ஆகஸ்ட் 2024 ஜனாதிபதி மாளிகையில நடைபெற்ற ஆளுநர்களுக்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டின் போது தன்னுடைய கோரிக்கை முறைப்படி தெரிவிக்கிறார் RN ரவி அவர்கள். சரிங்களா? என்ன பேரை மாத்துறதுக்கு? ராஜ்பவனை லோக் பவன் என்று மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகம் பேரை மாத்திருக்கிறாங்க. என்ன பேரு? மாநிலங்களில் ஆளுநர்கள் தங்கியிருக்கும் அந்த மாளிகைக்கு ஏற்கனவே இருந்த பேரு ராஜ்பவன், இனிமே அதற்கு என்ன பேரு? லோக் பவன். சரியா? லோக் பவன் அப்படின்னா மக்கள் மன்றம் அல்லது மக்கள் மாளிகை என்று பொருள். கவனமா இருங்க. இது வந்து மாநிலங்கள்ல.
அடுத்து பாருங்க ராஜ் நிவாஸ். சரியா, ராஜ் நிவாஸ் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர்கள் அவங்க தங்கியிருக்கிற அந்த மாளிகைக்கு தானே பேரு ராஜ் நிவாஸ். அதற்கும் பேரை மாத்திருக்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சகம். என்ன பேரு? லோக் நிவாஸ். லோக்னா மக்கள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். சரிங்க, அப்போ ராஷ்டிரபதி பார்த்திருக்கோம். ராஜ்பவன் பழைய பேரு, அதுக்கு புதிய பேர் லோக் பவன். ராஜ் நிவாஸ் அப்படிங்கிறது பழைய பேரு, அதுக்கு புதிய பேரு லோக் நிவாஸ். அப்போ லோக் பவன் என்பது மாநில ஆளுநர்கள் தங்கியிருக்கிற மாளிகை. லோக் நிவாஸ் என்பது யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற அந்த லெப்டினன்ட் கவர்னரோட மாளிகையோட பேர். சரியா, சரி. அடுத்து இன்னும் கூடுதலா 2 பவன் இருக்கு. உங்களுக்கு பாருங்க, நீங்க நம்ம படிச்சிருப்போம் மௌசம் பவன். சரியா, மௌசம் பவன் என்பது இந்திய வானிலை ஆய்வுத்துறை, சரி ஐஎம்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சரி, இந்திய வானிலை ஆய்வுத்துறை உருவாக்கப்பட்ட வருஷம் 1875, மறந்துடாதீங்க. சரியா, 1875. இப்போ நமக்கு போயிட்டு இருக்குது, முடிய போறது 2025. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது ஐஎம்டி அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா, ஐஎம்டி அமைப்பு தவிர சரியா வந்தே மாதரம் பாடல் வேற, வந்தே மாதரம் பாடல் வேற நல்லா இருக்குது. ஆரிய சமாஜ், பிரம்மஞான சபை, ஓகேவா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே 1875, 150 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு, மறந்துடாதீங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்திய வானிலை ஆய்வுத்துறை தற்போது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் புதுடெல்லி. புதுடெல்லியில் இருக்கிற இந்திய வானிலை ஆய்வுத்துறைக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் மௌசம் பவன், மறக்கக்கூடாது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரியாமா, ஓகே. அதே மாதிரி யோஜனா பவன், அடுத்த பவன் என்னது? யோஜனா பவன். சரியா, தற்போது நிதி ஆயோக் தான் முக்கியமான ஒரு பொருளாதார அமைப்பாக இருக்குது. அந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு முன்னாடி செயல்பாட்டில் இருந்த முக்கியமான ஒரு எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் பிளானிங் கமிஷன். சரியா, பிரதமர் எப்பவுமே தலைவராக இருப்பாங்க. அந்த திட்டக்குழுவானது மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறது தான் இந்த பிளானிங் கமிஷனோட முக்கியமான வேலை. அந்த பிளானிங் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருந்தது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? யோஜனா பவன். சரிங்களா, அந்த யோஜனா பவன் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது மறந்துடக்கூடாது. அப்போ என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா பிரசிடென்ட் தங்கியிருக்கிற மாளிகை. ராஜ்பவன் அப்படிங்கிறது மாநில ஆளுநர்கள் தங்கியிருந்த மாளிகையோட பேரு, இப்ப பேர் மாத்திருக்கிறாங்க. மௌசம் பவன் என்பது இந்திய வானிலை ஆய்வுத்துறைக்கான பெயர். யோஜனா பவன் என்பது திட்டக்குழுவின் தலைமையிடத்திற்கு இருந்த பேரு. இப்படி மொத்தமா ஒரு 4 பவனை கொடுத்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இப்படிதான் நம்ம படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாம அது தொடர்புடைய பின்னணி, இதே மாதிரி வேற என்னென்ன பவன்கள்லாம் இருக்கு தேடி அலசி அரைஞ்சு பாருங்க. உங்களால முடியலன்னா அதற்கான வழிகளை நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். அதுதான் நம்மளோட வேலை. சரியா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம அதில் எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, சரி. அடுத்த முக்கியமான ஒரு தரவரிசையை பாருங்கம்மா. ஒரு பொருளாதாரம் தொடர்புடைய, ஒரு சுற்றுச்சூழல் தொடர்புடைய ஒரு தரவரிசைன்னு கூட சொல்லலாம். தொழில்துறை எரிசக்தி திறன் 2024. சரிங்களா, இந்த தரவரிசையை வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா SEEI என்று அழைக்கப்படும் ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் என்ன பேருமா? ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் 2024 ஆண்டிற்கானது. சரிங்களா, எங்கெல்லாம் அந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட எரிசக்தி திறன் சிறப்பான முறையில் இருக்குது, முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது, யார் நல்லா பயன்படுத்துறாங்க, அதன் அடிப்படையில் தொழில்துறை எரிசக்தி திறன் அப்படிங்கிற ஒரு மாநில அளவிலான ஒரு குறியீட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த குறியீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு மொத்தம் பாருங்க 55.3% மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலேயே தொழில்துறை எரிசக்தி திறனில் சிறந்த மாநிலமாக நம்பர் 1 பிளேஸ்ல வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இதற்கு அடுத்து தமிழ்நாட்டிற்கு அடுத்து 2ஆம் இடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம். 29 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சரியா பிரான்ஸ் மெடல் கோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமா பாருங்க ஆந்திர பிரதேசம். சரியா, ஆந்திர மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா, ஓகே. ஆந்திரா பெற்ற புள்ளிகள் ரவுண்ட் ஃபிகர்ல பார்க்கும்போது 28 மதிப்பெண்கள். சரிங்களா, சரி. தமிழ்நாடு எதற்காக டாப்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாருங்க, பீஸ் திட்டம். பீஸ்னா அமைதிங்கிற மீனிங்ல வராது, PEACE. மாணவ நண்பர்களே, இந்த பீஸ் என்பதற்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபுல் ஃபார்மை மறக்காம போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. ஏன்னா சில நேரங்களில் சில தேடல்கள் நமக்குள்ள இருக்கும்போது தான் நீங்க நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வீடியோல சார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மறக்காது எக்ஸாம் டைம்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இந்த பீஸ் PEACE என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத பதில சொல்ல பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பீஸ் திட்டம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழக அரசின் இந்த பீஸ் திட்டத்தின் வாயிலாக 2023-24 ஆண்டில் விழிப்புணர்வு, பயிற்சி, எரிசக்தி தணிக்கை மானியங்கள் ஆகியவற்றுடன் செயல்படுத்துதல் முயற்சிகளுக்காக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான ஆற்றல் திறன்களுக்காக மொத்தம் 2.6 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஊக்கப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு. இதன் மூலமாக
எரிசக்தி பாதுகாப்பு முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக 25 மாநிலங்கள் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை பெற்றுள்ளன. சரிங்களா? இந்த விருதுகளின் எண்ணிக்கையில் டாப்ல இருக்குது யாருன்னு சொல்லி பாருங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒடிசா. இதற்கு அடுத்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த எரிசக்தி பாதுகாப்புகளை. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசாவை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பது குஜராத் மாநிலம். மறக்காதீங்க. சரிங்களா? அந்த பீஸ் திட்டம் மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இன்றைய தினத்திற்கான இந்த தினம் ஒரு திட்டம் சொன்னல, அந்த வகையில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். நம்ம கடந்த வீடியோவில் டிசம்பர் 1ஆம் தேதி வீடியோவில் புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். அது வந்துட்டு மாணவிகளுக்கான அந்த மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் திட்டம். இங்கே பார்க்குறது மாணவர்களுக்கானது. சரிங்களா? பாருங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது, அனௌன்ஸ் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14, 2024. முறைப்படி இந்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 9, 2024. சரிங்களா? ஆகஸ்ட் 9, 2024 அந்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரி, கோவையில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் நன்மை நம்ம ஏற்கனவே இந்த புதுமை பெண் திட்டத்தில் பார்த்தோம்ல, அதே தான். திட்டத்தின் நோக்கம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, சரியா, புதுமை பெண் திட்டம்னா மாணவிகளுக்கு, இது வந்து மாணவர்களுக்கு ஃபார் பாய்ஸ். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குவதற்காக தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதன் மூலம் உயர்கல்வி சேர்க்கை விதத்தை அதிகரிக்க முடியும், மாணவர்களின் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகரிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேட்கலாமா? புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? அப்போதான் இதை பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கவனமாக இருக்கும். புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? அப்போ புதுமை பெண் திட்டம்ங்கிறது மாணவிகளுக்கான அந்த நிதியுதவி திட்டம் ரூபாய் 1000. தமிழ் புதல்வன் திட்டம் என்பது மாணவர்களுக்கான அந்த ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம். ரெண்டுமே பொதுவானது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் வழியில் படிச்சிருக்கணும். யூஜி டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் மாதம் அவங்களுக்கு ரூபாய் 1000 நிதி உதவியாக வழங்கப்படும். சரிங்களா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா? முதல் சூப்பர் 6 கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. போபால் விஷவாயு கசிவு சம்பவம் எப்போது நடைபெற்றது? அதில் கசிந்த வாயுவின் பெயர் என்ன? என்ன கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். அடுத்த கேள்வி, இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சஞ்சார் சாதி செயலி எதனுடன் தொடர்புடையது? என்ன யூஸ் அப்படிங்கிறத பதில சொல்லுங்க. சிம்பிளா போதும். ஓகேவா? அடுத்து மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, ஜிஎஸ்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? சரிங்களா? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? எந்த மாதங்களில் நடைபெறும் அப்படிங்கிறத பதில சொல்லுங்க. ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, ராஜ்பவன் மற்றும் ராஜ்நிவாஸ் ஆகியவற்றின் புதிய பெயர் என்ன அப்படிங்கிறத பதில சொல்லுங்க. ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ் புதல்வன், சரியா, தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியா மக்களே? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நடுவில் போனஸ் கேள்விகளும் நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ கூட இருக்கட்டும், எந்த ஏரியாவில் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய நடப்பு அதாவது சப்ஜெக்ட் எப்படி கேட்டாலும் சரி, கண்டிப்பாக நம்ம லெவலுக்கு யாரும் ரீச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான செய்தியில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக டெய்லி தொகுத்து வழங்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.